Hello, 10th standard student. Way to success science question bank தான் இப்போ பார்க்க போகிறோம். இதில் போத் தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டு பேர்த்துக்கு இருக்க கொஸ்டின் பேப்பர் தான் இருக்குது. 2019 2024 ஜூலை வரைக்கும் எல்லா கொஸ்டின் பேப்பரும் பார்க்க போகிறோம். அண்டு பிடிஏ கொஸ்டின் அதுவும் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இந்த டோட்டலாக 20 செட் ஆஃப் ஃபுல் போர்ஷன் கொஸ்டின் பேப்பர் இருக்குது. அதுதான் இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பேட்டர்ன் அண்ட் டைம் மேனேஜ்மெண்ட் பார்த்துடலாம். பார்ட் 1ல் கொஸ்டின் நம்பர் 1 to 12 பார்த்தீங்கன்னா டைம் மேனேஜ்மெண்ட் 12 மார்க்கு. டைம் மேனேஜ்மெண்ட் 10:15 to 10:30 15 மினிட் தான். அதுக்குள்ளே 1 மார்க் நீங்கள் முடிச்சிடணும். பார்ட் 2ல் 22 கொஸ்டின் கம்பல்சரி கொஸ்டின், அதை நீங்கள் கரெக்டாக எழுதி தான் ஆகணும். மொத்தம் 2 மார்க் இது. 7 out of 10. ஓகே, 10 கொஸ்டின் நீங்கள் 7 கொஸ்டின் எழுதணும். அதில் 1 கம்பல்சரி கொஸ்டின். ஃபிசிக்ஸில் 3 கொஸ்டின், கெமிஸ்ட்ரியில் 2 கொஸ்டின், பயாலஜியில் 5 கொஸ்டின் கேட்பாங்க. 7 into 2 14 மார்க்ஸ். டைம் மேனேஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா 10:30 to 11:10 40 மினிட்குள்ளே நீங்கள் எழுதணும். முன்ன பின்ன ஆகலாம், நீங்கள் 40 மினிட்குள்ளே முடிக்க பாருங்கள். பார்ட் 3 4 மார்க் கொஸ்டின் 7 out of 10. கம்பல்சரி கொஸ்டின் 32 நம்பர் கொஸ்டின் தான் கம்பல்சரி கொஸ்டின். ஃபிசிக்ஸில் 3 கொஸ்டின் கேட்பான், கெமிஸ்ட்ரியில் 2 கொஸ்டின், பயாலஜியில் 5 கொஸ்டின் கேட்பான். அண்டு 7 into 4 28 மார்க்ஸ். டைம் மேனேஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா 11:10 to 12:10 60 மினிட் 1 hour. அடுத்து பார்ட் 4க்கு 7 மார்க்கு. எய்தர் ஆர் வகைகள். அப்படின்னா எய்தர் ஆர் வகைனா 3 வினாக்கள் கேட்கப்படும், 3க்கு விடையளிக்க வேண்டும். 2 அல்லது 3 பகுதிகளை பிரித்து வினா கேட்கப்படலாம். ஃபிசிக்ஸில் ஒரு கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்குது, கெமிஸ்ட்ரியில் 1, பயாலஜியில் 1. கடைசி 20 நிமிடங்கள் திருப்புதல் பயன்படுத்த ரிவிஷன் பார்க்க நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். கடைசி 20 நிமிடத்தை திருப்புதற்காக பயன்படுத்தி கொள்ளவும். 3 into 7 21 மார்க். டோட்டலி டைம் மேனேஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா 12:10 to 12:55. ஸோ 45 மினிட். ஓகேங்களா? அதில் பார்த்தீங்கன்னா இப்போ நான் கொஸ்டின் பேட்டர்ன் பற்றி சொல்ல போகிறேன். ஃபிசிக்ஸில் 28 மார்க் கேட்பாங்க, கெமிஸ்ட்ரியில் 22 மார்க் கேட்பாங்க, பயாலஜியில் 43 மார்க். மொத்தமாக 93 மார்க்ஸ் வரும். வினாத்தாள் ஃபுல்லாக அதில் இருக்கும். அதில் 75 மார்க் நீங்கள் விடையளிக்கணும். ஓகேங்களா? ஸோ இதுதான் கொஸ்டின் பேட்டர்ன். அதுக்கடுத்து கொஸ்டின் பேங்க் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 2024 ஜூலை கொஸ்டின் பப்ளிக் தான், கவர்மெண்ட் பப்ளிக் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் அப்படின்னு ஸ்க்ரோல் பண்ணுறேன். அப்படியே பார்த்துக்குங்க. அப்படியே நான் ஸ்க்ரோல் பண்ணிட்டே வரேன். ஏப்ரல் 2024 கொஸ்டின் பேப்பர், பப்ளிக் கொஸ்டின் பேப்பர், டயக்ராம் கொஸ்டின்லாம் இருக்குது, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது ஜூன் 2023 அந்த கொஸ்டின் பேப்பர் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுறேன். அடுத்து கவர்மெண்ட் பப்ளிக் கொஸ்டின் பேப்பர் 2023 ஏப்ரல், அது ஸ்க்ரோல் பண்ணுறேன். பார்த்துட்டே வாங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க. ஏன்னா சும்மா ஒரு கிளான்ஸ் பார்த்துங்க. நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. இது லாஸ்ட் மினிட்ல போடுறேன். இன்னும் 3 நாள் இருக்குது. அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த கொஸ்டின்லாம் பார்த்து வச்சுக்கிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் நான் போடுறேன். அப்படியே 2022 கொஸ்டின் பேப்பர், டயக்ராம் கொஸ்டின்லாம் இருக்குது. ஓகே, இது உங்களுக்கு பேட்டர்ன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் நான் வே டு சக்ஸஸ்லேருந்து எடுத்து போடுறேன் கொஸ்டின் பேங்க்கை. ஓகே, அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுறேன். அப்படி ஸ்டாப் பண்ணி பார்த்துக்குங்க. கொஸ்டின் எப்படி கேட்டிருக்கான்னு பார்த்துக்குங்க. இதுலேருந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும். கொஸ்டின் பப்ளிக்கில் இப்படி தான் கேட்பான், இந்த மாடல் தான் கேட்பான், இந்த லெசனில் இந்தந்த கொஸ்டின் வந்துடும், எந்தெந்த வருஷத்தில் என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். அப்புறம் உங்களுக்கு இதை மட்டும் கொஸ்டின் மட்டும் நல்லா படிச்சிங்கன்னா எபோ 60+ எடுக்கலாம். உங்கள் பை லக் நம்மளுக்கு இதுலேருந்து எல்லாமே வந்துடலாம். கொஸ்டின் ஈஸியாக கேட்டால் இதுலேருந்து எல்லாமே வந்துடும். கொஸ்டின் ஈஸியாக கஷ்டமாக நம்மளுக்கு தெரியாது. ஓகேங்களா? அதை பார்த்து வந்தால் தான் தெரியும். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். டயக்ராம் கொஸ்டின்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, அது பிடிஏ மாடல் 3 அப்படின்னு நான் ஸ்க்ரோல் பண்ணுறேன். அப்படி பார்த்துட்டே வாங்க. சயின்ஸை பொறுத்த வரைக்கும்
நீங்கள் பாஸ் ஆகிறதுக்கு ஒன்றா ஃபிசிக்ஸ் மட்டும் பாருங்கள், போதும், பாஸ் ஆகிடலாம். ஃபிசிக்ஸு ஃபுல்லாக பார்க்கணும், 1 மார்க்கு. ஃபிசிக்ஸில் ஃபுல்லாக 1 மார்க்கு, 2 மார்க் அண்டு 4 மார்க் அண்ட் 7 மார்க் ஃபுல்லாக பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் அது மட்டும் பார்த்தாலும் நீங்கள் நல்ல மார்க் எடுத்துடலாம். நல்ல மார்க் மீன் பாஸ் ஆகிடலாம். கெமிஸ்ட்ரி சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு 40+ மார்க் எடுக்கலாம். பயாலஜி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 60+ 70+ மார்க் எடுக்கலாம். நீங்கள் கொஸ்டின் டயக்ராம் கொஸ்டினை மட்டும் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா போட்டு பாருங்கள், ட்ரா பண்ணி பாருங்கள். நல்லா ட்ரா பண்ணி பார்ட்ஸ்லாம் நல்லா மனப்பாடம் பண்ணி எழுதி பாருங்கள். திரும்ப எழுதி பாருங்கள், இந்த பார்ட்ஸ்லாம் மறந்து போயிடும். ஓகேங்களா? பயாலஜியில் மேக்ஸிமம் டயக்ராம் கொஸ்டின் 1 அல்லது 2 கொஸ்டின் கேட்டுருவான். ஓகேங்களா? அப்படி இல்லைன்னா ஃபிசிக்ஸில் கேட்பான். உதாரணத்துக்கு காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப், அதுக்கு டயக்ராம் எழுதணும். அந்த டயக்ராம் கொஸ்டின் தான். ஓகேங்களா? அந்த மாதிரி கொஸ்டின் கேட்பான். ஓகே, ஸோ நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு டயக்ராம் நல்லா பார்த்துங்க. கண்டிப்பாக ஒரு டயக்ராமில் 3 கொஸ்டின் வந்துடும். ஃபிசிக்ஸில் ஒரு கொஸ்டின் வர வாய்ப்பு இருக்குது, பயாலஜியில் 2 கொஸ்டின் வர வாய்ப்பு இருக்குது, டயக்ராம் கொஸ்டின். ஓகேங்களா? ஓகே, நான் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுறேன், அப்படியே பார்த்துட்டே வாங்க. ஓகே, உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 2 மார்க்லேயே டயக்ராம் கேட்க வாய்ப்பு இருக்குது, பார்த்துக்கிங்க. இல்லைன்னா ஒரு டயக்ராம் கொடுத்து அதில் 2 பார்ட்டு 3 பார்ட் கொடுத்துருவான். ஓகே, அந்த தைராய்டு கிளான்ஸ் இந்த மாதிரி கிளான்ஸ் வச்சு கொடுப்பான், அதுவும் பார்த்துங்க. அப்புறம் மேட்ச் ஷீட் பொறுத்த வரைக்கும் ஃபிசிக்ஸ்லேருந்து அப்படியே டைரெக்டாக எடுத்து கொடுத்துருவான். புக்கின் செயலில் மேட்ச் ஷீட் இருக்குது, அது அப்படியே தூக்கி கொடுக்க வாய்ப்பு இருக்குது. இந்த ஓம்ஸ்லா, இந்த எலக்ட்ரிசிட்டிலேருந்து உங்களுக்கு கண்டிப்பாக கேட்க வாய்ப்பு இருக்குது. எலக்ட்ரிசிட்டிலேருந்து ஒரு மேட்ச் ஷீட்டு அப்படியே தூக்கி கொடுக்கலாம். ஓகே, அதே மாதிரி பயாலஜிலேருந்து ஒரு மேட்ச் ஷீட் கேட்கலாம், அப்படி லெசன்லேருந்து அப்படியே டைரெக்டாக தூக்கி கொடுக்கலாம். ஸோ அதுவும் நல்லா பார்த்துக்குங்க. முடிஞ்ச அளவுக்கு சூஸ் நல்லா பார்த்துக்குங்க. ஓகே ஸ்டூடெண்ட், தேங்க்யூ. ப்ளீஸ் லைக் மீ, சப்ஸ்கிரைப் மீ. தேங்க்யூ.